இந்த வீடியோவில் வால் டோர் வந்து ஆயில் லீக் ஆகுது. ஆயில் லெவல் செக் பண்ணும்போது ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த கனெக்ஷனை எப்படி ரெடி பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து வால் டோரை வந்து 7-10 போல்ட் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே 10 mm போல்ட் வச்சு ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வால் டோர் லைட்டாக புஷ் பேக் பண்ணிங்கன்னா கழன்றும். ஸோ அதை கழட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வர அந்த 2 சீலுமே போயிடுச்சு. 3rd and 4th சிலிண்டரில். அப்புறம் அவுட்டர் சீல் போயிடுச்சு. இதெல்லாம் வந்து 684 ரம்பான் பேஸ்ட்டு வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். எல்லாத்தையும் ப்ராப்பராக சீலன் பண்ணி முடிச்சுட்டு ஸோ திரும்பியும் நம்ம ரீஃபிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா அதை வந்து கவர் போட்டு மூடிருக்கோம், எதுவும் டஸ்ட்டும் படாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதே மாதிரி ப்ராப்பராக அந்த அலைன்மெண்ட்டில் வச்சுட்டு ஸோ திரும்பி அந்த 7 போல்ட்டு அண்டு 2 ப்ரீத் ரோஸு அண்டு பிசி ஓஸ் இருக்கும், அதையும் கரெக்டாக ப்ராப்பராக மாட்டிடுங்க. ஸோ ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உடஞ்சிச்சின்னா பெரிய பிரச்சனை திரும்ப. ஸோ அது பண்ணி முடிச்சோடனே திரும்பி இக்னேட்டெல்லாம் அப்புறம் ப்ளஸ் ஸ்பார்க் ப்ளக்லாம் மாற்றிட்டு ஸோ திரும்பி அவுட்லேயும் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஏதாவது பபுள் அப் ஃபார்ம் ஆகுது, கேப் ஃபார்ம் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது மாதிரி எதுவும் இல்லைன்னா கம்ப்ளைண்ட் ஓவர். இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.